அடுப்பு இங்கே வச்சுலாம். தீபாவளிக்கு வாங்கின அடுப்பு இப்போதான் யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி விறகுலாம் இருந்துச்சு, அதை வச்சு அடுப்பத்தை வச்சுக்கணும். இப்போ எங்கே அதெல்லாம் காலி ஆகி போச்சு, என்ன பண்ணுறது? இதை எடுத்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் சமைக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். குக்கர் கிக்கரில் வச்சுக்கலாம். இதில் அடுப்பு மண் அடுப்புனா குக்கரில் வைக்க முடியாது. மசாலா சுண்டல் செய்யலாம்னு ஊற வச்சுல சுண்டல் அது செஞ்சுலாம். இதில் குக்கரில் போட்டு போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்துன்னு வரலாம். ஒன்று எடுத்துன்னு வந்து முடியாது. எல்லாத்தையும் ஒன்றா வாரின்னு வந்தாச்சு. இப்போ எப்படி கீழே வைக்க தெரியலையே. முதல்ல கத்தியில கீழே வச்சிடலாம். இந்த பசங்க வேறு காலேஜ்லேருந்து வந்துடுங்க. அதுங்க வரத்துக்குள்ள மழை பண்ணி செஞ்சு முடிச்சிடணும். என்னக்கா சுண்டல் கடை போட்டிங்களா? மசாலா சுண்டல் கடை யார் இது? ஏண்டி நான் ஏண்டி மசாலா சுண்டல் கடை போட போகிறேன்? இல்லை சைட் பிஸ்னஸாக இது எதனா ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இந்த அடுப்பு உள்ளே வச்சு சமைக்க முடியாதுல்ல, அதனால தான் வெளியில் வச்சு சமைக்கலான்னு எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு செஞ்சுருக்கேன். இது அன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கினீங்க தீபாவளிக்கு, அந்த அடுப்பு தானே? ஆமாம் அதான். இது இத்தனை நாள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணவே இல்லை. அதை சரி செஞ்சு பார்த்துலாம். இன்றைக்கி எடுத்துன்னு வந்து வச்சிருக்கேன். கட்டை வேறு காலி ஆயிடுச்சா, காட்டுக்கு போனால் தான் எடுத்துன்னு வரணும். சரி இதில் செஞ்சிடலான்னு இதில் எடுத்துன்னு வந்து வச்சு செஞ்சுன்னு இருக்கேன். அப்படியா? சரி. நீ எங்கே கிளம்பிட்டா? ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே வந்த ரோட்டில் யாரா இருக்கீங்களா இப்போ கதை பேசிட்டு போகலான்னு பார்த்தா தெருவில் யாருமே இல்லை. நீங்கள் தான் எதை பண்ணிருந்தீங்க, அதான் வந்தேன் இந்த பக்கம். அப்படியா? சரி அப்படியே அண்ணன் கதை பேசிட்டு பால் பாக்கெட் வாங்கின்னு வீட்டுக்கு போகலான்னு வந்தேன். சரி. இங்கே ராதிகா பசங்க யாரையும் காணோம். ராதிகா பசங்க ஸ்கூல்லேருந்து கூட்டினதுக்காக போயிருக்கா. என் பசங்க இன்னும் வரல காலேஜ்லேருந்து. சரி அவங்களாம் வரத்துக்குள்ளே சரி இந்த மசாலா சுண்டல் யாவது செஞ்சு வைக்கலாம், வந்தோடனே சாப்பிடுவாங்களே சுட சொல்லி செஞ்சுன்னு இருக்கேன். ஓ அதனால தான் இங்கே வச்சு செஞ்சு நிற்கீங்களா? ஆமாம், இங்கேனா காத்தாவட்டமாக உட்காந்து கீழே உட்காந்து சமைக்கலாம். உள்ளனா நின்றுனே செய்யணும். அதனால தான் இங்கே எடுத்துன்னு வந்து வச்சு செய்கிறேன். சரி செய்யுங்க. காலையிலேருந்து பெரிய பொண்ணு ஆளே காண பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், காலையிலேருந்து எங்கள் வீட்டாண்ட கூட வரவே இல்லை. என்னன்னு தெரியல, எனக்கு ஆளே காணும் அவ்வளோ ஊரில். எங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பாங்க குடும்பத்தோட, அதனால தான் வந்திருக்க மாட்டேன். ஓ அப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலா கோயிலுக்கு போகிறோன்னு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. எனக்கு தெரியலடி, நானா சொல்கிறேன் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு. எங்கே போனாலும் அவளுக்கு தான் தெரியும், பார்த்தா கேளு. சரி எனக்கு காய்கறி அத்து தானுமா? என்ன சொல்லுங்க, அத்து தானே அத்து தந்துட்டு போகிறேன். இல்லடி ரொம்பலாம் அரைக்க வேண்டியது இல்லை. இந்த வெங்காயம் ஒரு கேரட்டு இந்த மாங்காய் தான் சீவனை நானே சீவிக்கிறேன். சரி சீவுங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் செய்ய கற்றுக்குனீங்க? அதான் ஃபோன் இருக்குது, ஃபோனை பார்த்து கற்றுக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் என்ன படிக்க முடியும்? சும்மா இருக்கும்போது இந்த டிவிலாம் கூட போடுறாங்களே இந்த சேனல்லாம் வந்து எப்படி சமைக்கிறது, இது எப்படி செய்யுது, போண்டா எப்படி செய்யுது, பஜ்ஜி எப்படி செய்யுது, அதெல்லாம் பார்த்து கற்றுக்க வேண்டியதான். ஏன் நீ டிவிலாம் பார்க்க மாட்டியா, ஃபோனில் பார்க்க மாட்டியா? அதில் தான் வருது இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு. அதெல்லாம் பார்க்க எனக்கு எங்கே நேரம் இருக்குது? வீட்டு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. எங்கே நான் இதெல்லாம் பார்த்து உட்காந்துக்கிறது? இதுக்குன்னு தனியாக யாரும் டைம்லாம் தர மாட்டாங்கடி. செய்கிற வேலையில அப்படியே சேர்த்து இதையும் அப்படியே பார்த்துக்க வேண்டியதான். பார்க்குறேன். ஏன் நின்றுனே இருக்கேன், உட்காரு. பரவாயில்லக்கா இருக்கட்டும், பால் வேறு வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் பாலில் காலி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடையில். அதெல்லாம் இருக்கும், அப்புறமா உட்காரு. சரி. ஐயோ இந்த குக்கர் பக்கத்தில் உட்காந்துக்கன்னா எனக்கு ஆல்ரெடி குக்கர்னா பயம் வேற. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, உட்காரு. சரி சொல்லுங்க, கொடுங்க, நான் வேணா காய அறுத்து தரேன். இதுதான் நீ நானே டக்குன்னு அறுத்துருவேன். பரவாயில்ல கொடுங்க, நான் அறுத்து தரேன். சரிண்டா, விருப்பப்பட்டு கேட்குறேன். யாரே என்னக்கா குக்கர்லேருந்து தண்ணியில் தெரிக்குமா என்ன? அதெல்லாம் தெரிக்காது, அளவாக தான் ஊற்றிருக்கேன். உட்காரு, பயப்படாத. சரி காயெல்லாம் வெட்டிட்டேன், போதுமா பாரு. இல்லை இன்னும் பொடிசா கட் பண்ணுமா? போதும், அதே விடு. இந்த சுண்டலில் உப்புலாம் போட்டு தேவையில்லையா? வேக வச்சுட்டு போடணுமா இல்லை அதுக்கப்புறமா போடணுமா? சரி அதுக்கு முன்னாடியே போட்டணுமா? ஏண்டி வேக வைக்கும் போது தாண்டி போடணும். பருப்பு கொட்டுறோம்ல இந்த குக்கரில், அப்பயே ஒரு 4 கல் எடுத்து போட்டணும். 4 கல் இல்லை, உப்பு கல் உப்பு 4 கல் எடுத்து போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். அதானே? ஆமாம், அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுக்கணும். சரி வேறு என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன, இந்த குக்கரில் ஆவி போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மசாலா என்னெல்லாம் போடணுமோ அந்த மசாலாலாம் அதில் போட்டுட்டு லைட்டாக அப்படியே கொதிக்க விட்டுட்டு லைட்டாக மத்து இருக்குல்ல, மத்து எடுத்து அந்த பருப்பு அப்படியே லைட்டாக மசிச்சு விட்டுட்டு அப்படி கலரினே இருக்க வேண்டியதான். கலனே இருந்தால் அது கொஞ்சம் திக்காயிடும். திக்கானதுக்கப்புறம் ஒரு வேளை நிறைய தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா தண்ணியாக இருக்கும். அதில் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கடல மாவு இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி மிக்ஸ் பண்ணிட்டு அதை எடுத்து இந்த இதில் ஊற்றிடணும். இது நம்ம செய்கிறோம்ல குக்கரில், அதில் ஊற்றிடணும். அப்போ இந்த வெங்காயம் கேரட்டு மாங்காய்லாம் இருக்கு. ஏண்டி இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டதே இல்லையா? கடையில் போயிட்டு டெக்கரேஷனுக்கு போட்டு தருவாங்களே மேலே, அதுக்கு தாண்டி அது? ஓ அதுக்கு தானே, நான் கூட ஏதோ போட்டு பதக்க போறீங்கன்னு நினச்சி எண்ணெய் ஊற்றி. சேச்சா அதுக்கெலாம் இல்லை, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தான். மசாலாலாம் எடுத்துனா இல்லையா நீங்கள்? நான் வந்து மசாலாலாம் உப்பு போட்டேன்ல, அப்பயே போட்டேன் எல்லாத்தையும். அப்படியே என்கிட்ட சொல்லும் போது மட்டும் தனித்தனியாக போட சொன்னுங்க எல்லாத்தையும் திறந்ததுக்கப்புறம். நீ புதுசாக செய்கிறல்ல, அதனால உனக்கு அப்படி சொன்னேன். நான் நிறைய தடவை செஞ்சிருக்கேன், அதனால நான் 4 வாரம் தெரிஞ்சு இதுலேயே போட்டேன். இப்போ வந்து அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதானா? லைட்டாக மசிச்சு விட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். சரி எடுங்க சாப்பிடலாம். இருடி விசில் போட்டோம். வாசனையே செம்மையாக வருதுல? ஆமாம்மா, வாசனையே சூப்பராக இருக்குது. யாருன்னா சுண்டல் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினச்சி வந்துட போகிறாங்க 10 ரூபா எடுத்துன்னு. வந்தால் கொடுக்க வேண்டியதான். ஆரம்பிச்சிடலாமா சுண்டல் பிஸ்னஸ்? ஆரம்பிச்சிடலாம், நல்லா ஓடும். இப்போலாம் எங்கள் இதெல்லாம் கடையில் கிடைக்கவே மாட்டேங்குது. முன்னாடிலாம் நிறைய கடையில் வந்து இதெல்லாம் செஞ்சு விற்பாங்க. இப்போ யார் விற்கிறா இதெல்லாம்? இப்போல்லாம் சம்சா கூட இப்போல்லாம் ஒரு சில கடையில் விற்கிறதே இல்லை. எல்லாம் ரேட் அதிகமாகுதுன்னு யாரும் வாங்க மாட்டாங்கன்னு விற்கிறதே கிடையாது போல். இந்த பக்கோடா மிச்சர் இதெல்லாம் தான் அந்த பேக்கரியில் விற்கிது. முன்னாடி டீ கடையில் போடுவாங்களே பஜ்ஜி போண்டா அந்த சுண்டல், அதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரி கடையே நிறைய இல்லை. இருக்கு, ஆனால் அதில் வந்து அந்த கடையில் வந்து இந்த சுண்டல்லாம் செய்ய மாட்டாங்க. வெறும் வாழைக்காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி இது 2 தான் இருக்குது. போண்டா கூட ரேர் தான். ஆமாம் இந்த சுண்டல்லாம் இப்போ அழியிற நிலைமையில் இருக்குது. யாரும் செய்யறது கூட இல்லை போல.
இல்லடி நாங்க பீச்லாம் போனா விக்குது, பீச்லாம் செஞ்சு விக்கிறாங்க. நம்ம ஊருல தான் இதெல்லாம் கிடைக்கிறது ரேரா இருக்கு. ஆமா ஆமா, சரி சரி, விசில் போயிட்டு இருக்கு, தொடங்க சீக்கிரம் சாப்பிடலாம். இரு வச்சு தரேன். சுடுது. ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம் இதுல இருக்கிறதுலாம், அப்பதான் வச்சு தரத்துக்கு ஈஸியா இருக்கும். இவ்வளவு பெரிய குக்கர் வச்சுன்னு ஆட முடியாதீங்க. கிண்ணம் எத்தனை வந்தனே எங்க இங்க இருக்கு. சூப்பரா ரெடியா இருக்கு பாத்தியா? பயங்கரமா இருக்கு. இப்ப இதெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். அவசரப்படாதடி, இருடி. மொத்தமா இதுலயே போட்டு டெக்கரேஷன் பண்ண கூடாது, கொஞ்சமா தட்டுல எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையானது மட்டும் போடணும் அதுல. அப்படியா? சரி சரி, போடுங்க போடுங்க, கூட அதெல்லாம். இந்தாங்க. இந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு சீக்கிரம். உப்பு மசாலா காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா பாரு. வாசனை சூப்பரா இருக்கு பாரு. இதெல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது. நீங்களும் ஒரு தட்டில் வச்சு சாப்பிடுங்கக்கா. இதோ சாப்பிட்றேன். நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு பார்த்து சொல்லு. இது கூட அப்படியே ஒரு 2 மசாலா வடை இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அப்படியே ஒரு சில கடையிலாம் அப்படியே இது மேல ஓம் பொடி இருக்குல்ல, அது அப்படியே டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அது இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஆமா, ஓம் பொடின்னு வந்தா ஞாபகம் வருது, எங்க வீட்டுல கொஞ்சம் இருக்கும். இரு எத்தனை வரேன். பரவாயில்லக்கா, இருக்கட்டும் விடுங்க. இரு இருக்கும் போது எதுக்கு அதை விட்டு சாப்பிடணும். இரு எத்தனை வரேன். இந்தாடி அப்படியே அந்த மேல போட்டு சாப்பிடு. வைங்க சாப்பிட்றேன். வேற எதுனா வேணுமா? எனக்கு வேற எதுவும் வேணாம், நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க வாங்க. பசங்களாம் வரல இன்னும் காலேஜ்ல இருந்து? வந்துட்டாளுங்க. உள்ள ட்ரெஸ் மாத்தின்னு இருக்காங்க, வருவாளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீ சாப்பிடு. இன்னும் ராதிகாலாம் வரல? அவளை வந்துட்டு இருப்பா, பசங்களுக்கு மூஞ்சி கை கால கழுவிட்டு வருவா. சரி உட்காருங்க நீங்க. என்னம்மா பண்றீங்க? வாசனையே பயங்கரமா இருக்கே. வாடி மசாலா சுண்டல் தாண்டி பண்ணி வச்சிருக்கேன். ஓ அப்படியா? அதான் வாசனை தெருமணம் வரையும் வருது. கை கால கழுவுனியா? வந்தோடனே கை காலெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு முகம்லாம் கழுவிட்டு தான் வந்திருக்கேன். டக்குன்னு ஒரு தட்டுல வச்சு கொடுங்க சீக்கிரம். நம்ம கேட்கும் போது வடை இல்லைன்னாங்க. முதல்ல உட்காரு தரேன். வடை ஓம் பொடியில போட்டிருக்கீங்களா? வடை அதான் காலைல செஞ்சல, அது மீதி இருந்ததுல அந்த 2-3 வடை தான் இருந்தது, அதான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஓம் பொடி நேற்று வாங்கி வந்தார்ல அது. ஓ அதானா, சரி. இருந்தாலும் இந்த சுண்டல் கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். ஆமா உட்காரு தரேன். அவ எங்க? நீ மட்டும் வந்திருக்க? அவ இப்பதான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணின்னு இருக்கா, வருவா பொறுமையா. நீங்க எனக்கு வச்சு கொடுங்க. வடை வேற 3 வடை தான் இருக்கு, நம்ம ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். அவளுங்க வரத்துக்குள்ள டக்குன்னு சாப்பிடுங்க. வந்தாலுங்கன்னா அப்புறம் எங்களுக்கு எங்க வடைன்னு கேட்பாளுங்க. இல்லக்கா இருக்கட்டுங்க, பசங்களுக்கு கொடுங்க, எனக்கு வேணாம். நீ தாண்டி வடை கேட்டிருந்த, அதனால தாண்டி போய் எடுத்துன்னு வந்தேன். பரவாயில்லக்கா, எனக்கு இந்த மிச்சரே போதும், நீங்க வந்து பசங்களுக்கு கொடுங்க வடைலாம். அப்படியா? சரி வேணாம் உனக்கு விடு. நான் உள்ள எத்தனை போய் வச்சு சாப்பிட்டுக்கிறேம்மா, நீங்க உட்காந்து சாப்பிடுங்க. இங்க நானே இங்க உட்காந்துட்டேன்னா இடம் பத்தாது. நான் உள்ள போய் உட்காந்து டிவி பார்த்துன்னு உட்காந்து சாப்பிட போறேன். சரி போ சாப்பிடு, உள்ள போய் உட்காந்து. எல்லாத்தையும் பொறுக்கி வைக்காத, அந்த வெங்காயத்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு சுத்தமா. அந்த வெங்காயத்துக்குள்ள வச்சு சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கும், வெறும் சுண்டல சாப்பிட்டு வைக்காத. எல்லாத்தையும் காயில பொறுக்கி வச்சுட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, வடை இருக்குல்ல, நான் எல்லாத்தையும் அப்படியே வச்சு சாப்பிட்டுருவேன். சூப்பரா இருக்கும். வந்து பாப்பாங்க தட்டுல இருந்தா மீதி வச்சிரு, அப்புறம் இருக்கும் உனக்கு. அதெல்லாம் சாப்பிட்டுருவேம்மா, நான் போயிட்டு வரேன்ல. சரி போ அவளை அமுச்சு விடு, சூடு ஆறிடு போகுது, சீக்கிரம் அமுச்சு விடு அவளை. சூடு ஆறிச்சுன்னா மறுபடியும் சூடு பண்ணி உட்காந்து இருக்கணும். சீக்கிரமா வர சொல்லு, வந்து சாப்பிட்டு போ சொல்லு. மடமடன் சாப்பிட்டு இங்க இருக்க செடிக்குள்ள தண்ணி ஊத்துங்க, வந்து 2 பேரும். போன் எடுத்து வச்சுன்னு உட்காந்துக்காதீங்க. நீங்க தானே செடி வளர்க்க போறேன்னு எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிருக்கீங்க. தண்ணி யார் ஊத்துவா? அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க. சாப்பிட்டு வந்து ஊத்துறமா, அதுக்குள்ள கத்தாதீங்கம்மா. மடமடன் சாப்பிட்டு வந்து வேலையை பாருங்க. டிவியோ போனோன்னு உட்காந்துக்காதீங்க, புக் எடுத்து வர படிக்கணும்ல அப்புறமா. நாங்க என்ன குழந்தைங்களாம்மா, எங்களுக்கு தெரியாதாம்மா, ஏம்மா இப்படி கத்துறீங்க? கத்தும் போதே தலையில குல்லா போட்டுறீங்க. இன்னும் நான் அமைதியா இருந்தா நல்லா பண்ணுவீங்க பாரு. எங்களை பார்த்தோன்னே எங்க அம்மாக்கு முதல்ல திட்டணும்னு தான் தோணும் போல. பூலாம் கூட எல்லாத்தையும் பறிச்சிடுங்க, பறிச்சு எடுத்து போய் கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, டப்பால போட்டு. அப்பதான் வச்சுன்னு போக முடியும் டெய்லி ஒன்று. செடி மட்டும் வாங்கி வந்து வச்சா மட்டும் போதாது, அதை மெயின்டெனும் பண்ணணும். சரிம்மா செய்யறம்மா, விடுங்கம்மா என்ன. சரி போ, நீ போயிட்டு அவளை வர சொல்லு சீக்கிரம் டக்குன்னு. சரி சொல்றேன்.